அன்பார்ந்த மாணவர்களே, உங்கள் அஸ்வத் அகாடமி யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சம் எக்ஸசைஸ் 6.1ல் 14 சம் 8 I வெக்டர் மைனஸ் 6 J வெக்டர் மைனஸ் 4K வெக்டர் என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளியில் செயல்படும் மைனஸ் 3I வெக்டர் ப்ளஸ் 6J வெக்டர் மைனஸ் 3K வெக்டர் முக்கியமாக 4I வெக்டர் மைனஸ் 10J வெக்டர் ப்ளஸ் 12K வெக்டர் மற்றும் 4I வெக்டர் ப்ளஸ் 7J வெக்டர் என்ற விசைகளின் திருப்புத்திறனை 18I வெக்டர் ப்ளஸ் 3J வெக்டர் மைனஸ் 9K வெக்டர் என்ற வெக்டரை நிலை வெக்டராக கொண்ட புள்ளியை பொறுத்து காண்க. இப்போ இந்த ப்ராப்ளத்தில் திருப்புத்திறன் ஒரு வார்த்தை வந்திருக்கு. அப்போ திருப்புத்திறன் தான் என்னது கொஸ்டின். ஓகேவாம்மா? இப்போ திருப்புத்திறன் அதுக்கு ஃபார்முலா என்னது? திருப்பு திறன் அதுக்கு ஃபார்முலா என்னதுமா? டி வெக்டார் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார். இப்போ ஆர் வெக்டார் கிராஸ் எஃப் வெக்டார்னால் நம்ம என்ன சொன்னால் செயல்படும் பாருங்கள். ஆர் வெக்டார் எஃப் வெக்டார். எஃப் வெக்டார் என்னது? விசை. ஓகேவாம்மா? இப்போ விசை விசை எஃப் வெக்டார் கண்டுபிடிக்கணும். இங்கே பாருங்கம்மா, இது என்ன பாருங்கள், என்ற புள்ளியில் செயல்படும் 3I வெக்டார் ப்ளஸ் 6J வெக்டார் மைனஸ் 3K வெக்டார் 4I வெக்டார் மைனஸ் 10J வெக்டார் ப்ளஸ் 12K வெக்டார் மற்றும் 4I வெக்டார் ப்ளஸ் 7J வெக்டார் விசைகளின். அப்போ விசை 1 2 3 விசை இருக்குது. ஓகேம்மா? விசை 1 என்னதுமா? மைனஸ் 3I வெக்டார் ப்ளஸ் 6J வெக்டார் மைனஸ் 3K வெக்டார் F1. செகண்ட் விசை என்னதுமா? 4I வெக்டார் மைனஸ் 10J வெக்டார் ப்ளஸ் 12K வெக்டார் F3 என்னதுமா? F3 4I வெக்டார் ப்ளஸ் 7J வெக்டார். ஸோ தட் இஸ் டோட்டல் விசை என்னது? F ஈக்குவல் டு F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார் ப்ளஸ் F3 வெக்டார். ஸோ F1 என்னது? மைனஸ் 3I வெக்டார் ப்ளஸ் 6J வெக்டார் மைனஸ் 3K வெக்டார் ப்ளஸ் F2 என்னதுமா? 4I வெக்டார் மைனஸ் 10J வெக்டார் ப்ளஸ் 12K வெக்டார் ப்ளஸ் 4I வெக்டார் ப்ளஸ் 7J வெக்டார். இப்போ I வெக்டார் எல்லாத்தையும் கூட்டுவோமா? 4 8 அப்போ 5I வெக்டார். ஓகேவாம்மா? எஃப் வெக்டார் 5. இங்கே 6J, இங்கே மைனஸ், அப்போ மைனஸ் 4J, இங்கே ப்ளஸ் 3J வெக்டார். ஓகேவாம்மா? இங்கே மைனஸ் 3 ப்ளஸ் 12 அப்போது ப்ளஸ் 9K வெக்டார். அப்போ எஃப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 5I வெக்டார் ப்ளஸ் 3J வெக்டார் ப்ளஸ் 9K வெக்டார். இது எழுதுமா? எஃப் கண்டுபிடிச்சி. தென் நெக்ஸ்ட் ஆர் கண்டுபிடிப்போமா? ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, ஆருக்கு ஆர் ஈக்குவல் டு ஒரு ஃபார்முலா இருக்குமா? விசை செயல்படுகிற புள்ளி மைனஸ் புள்ளியை பொறுத்து செயல்படுகிற விசை. ஓகேம்மா? ஸோ ஆர் ஈக்குவல் டு நம்ம பார்த்தோமா 8 விசை என்ற நிலை வெக்டர் இதுவும் இந்த. ஓகேவாம்மா? 8I வெக்டார் மைனஸ் 6J வெக்டார் 8I மைனஸ் 4K வெக்டார் மைனஸ் 4K வெக்டார் மைனஸ் தென் நெக்ஸ்ட்டு 8 3 மைனஸ் 9. ஓகே, 18 தானம்மா? ஆமாம், 18I வெக்டார் ப்ளஸ் 3J வெக்டார் மைனஸ் 9K வெக்டார். ஓகேவாம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் கண்டுபிடிப்போம். மைனஸ் 10I வெக்டார் மைனஸ் 9J வெக்டார் மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ் 5K வெக்டார்
ஓகேவாம்மா. ஸோ இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான், திருப்புத்திறன் ஆர் கிராஸ் எஃப் பார். ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஆர் கிராஸ் எஃப் பார் தட் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார். ஃபஸ்ட் ஆர். அப்போ ஆரில் என்ன இருக்குது, 5 3 9. ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5 3 9. எஃப்பில் என்ன இருக்குது, -10 -9 +5. ஓகேவாம்மா. ஆர் கிராஸ் எஃப் தானம்மா. ஆர் கிராஸ் எஃப். ஆர் வந்து என்னது, ஆர் என்னதுமா, ஆர் கிராஸ் எஃப்னா எப்படி செய்யணும், ஆரோட வேல்யூ என்னது. ஸோ பார்த்தீங்களா, எனக்கே ஒரு யா. ஸோ திஸ் இஸ் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார். ஆரோட வேல்யூ என்னமா, -10 -9 +5. திஸ் எஃப் வெக்டார் 5 3 9. அதான் நான் பார்த்தேன், என்னோட இது 5 3 9. அம்மா ஃபஸ்ட்டு ஆர் இருக்குமா, ஆரோட காம்போனன்ட்ஸ் இருக்கு இல்லையா, -10 -9 5. எஃப்போட வேல்யூ வந்து 5 3 9. ஓகேம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டார், த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் தெரியுமா, -9 5 3 9. தென் இங்கே வந்து ப்ளஸ், இது மைனஸ் இது ப்ளஸ். ஸோ மைனஸ் ஜே வெக்டார் என்னமா வரும், -10 5 5 9 ப்ளஸ் கே வெக்டார் என்னமா வரும், -10 -9 5 3. ஓகேவாம்மா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டார் -81 -15 j vector -19 -25. This okay mama. Plus k vector -30 -45. So that is equal to I vector 96 I vector 96 I vector. The minus of minus plus 515 j vector. Then next ஏதாவது பார்க்குறீங்களா, ஏதாவது இதில் எரர் இருக்கா, -30 the minus of minus plus so that is 15 k vector. ஓகேம்மா. இந்த ப்ராப்ளத்தை வந்து பாருங்கம்மா, திருப்புத்திறன் ஆர் கிராஸ் எஃப் பார், ஆரோட காம்பவுண்டன்ஸ் தான் ஃபஸ்ட்டு போடணும். பார்த்தீங்களாம்மா, நான் ஃபஸ்ட்டு தெரியாமல் 5 7 சொல்லி இந்த இது வந்து தட் இஸ் ராங். ஆர் காம்பவுண்டன்ஸ் இருக்கு இல்லையாம்மா, -10 மைனர் இருக்குது, -10 -9 5. தென் எஃப்போட காம்பவுண்டன்ஸ் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஆன்சர். ஓகேம்மா. இந்த வீடியோவை 1 டைம் 2 டைம் ஓட விட்டு படிக்கணுமா. ஓகேவாம்மா. இந்த மேக்ஸில் நீங்கள் என்ன செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பண்ணுங்கம்மா. இதுக்கு ஒரு 2 மார்க் கொடுப்பாங்க, இதுக்கு 1 2 3, இதுக்கு ஒரு 2 மார்க் கொடுப்பாங்க. அப்படி ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்புக்கு மார்க் போட்டு நமக்கு கொண்டு வருவாங்க. ஓகேவாம்மா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.